ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாதேஷ் கிரியேஷன். நம்ம ஆயில் பெயிண்ட் மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது லைட் ரூம் வித் பிக்சார்ட் இந்த 2 ஆப்பை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ உங்கள் கேலரியில் உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லைட் ரூம் அந்த ஆப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது உள்ள ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும், அது உள்ளே போய்ட்டு நம்ம ஃபோட்டோஸ் கீழே அதுக்கு ஆட் பண்ண ஃபோட்டோ வந்திருக்கும், அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷேடோஸ் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம ஃபோட்டோ கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியுதுதான். பிளாக்ன்னு இருக்குல்ல, அதை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இந்த பிளாக்காக இருக்க இதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக தெரியும். நெக்ஸ்ட்டு மிக்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. லுமினாசிஸ்னு கீழே இருக்குல்ல, அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ரெட் கலர்லேயும் அப்படியே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிராப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சைடில் அந்த க்ரீன் ஆக்கில் அதெல்லாம் தெரியாத மாதிரி லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்படியே கிராப் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி லைட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நமக்கு கிளாரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கிளாரிட்டியை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே ஃபேஸில் நம்ம அந்த கிளாரிட்டி அப்படியே தெரியும், அந்த இன்க்ரீஸ் பண்ணும்போதே நமக்கு அப்படியே அந்த தெரியும். விக்னேட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ கிளாரிட்டி அப்படியே தெரியும் உங்களுக்கு. அது டிஃப்ரெண்ட் பாருங்கள் நீங்களே. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணி தான் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிக்சார்ட்டில் தான் நெக்ஸ்ட்டு நம்ம வேலையே. பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட்னு ஒரு ஆப்ஷன் போயிட்டு உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ அதில் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு டூல்னு ஒரு ஆப்ஷன், டூல் ஆப்ஷன் உள்ள போயிட்டு ஸ்கெட்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் அந்த ஸ்கெட்சு ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வார்ப்புன்னு இருக்க பாருங்கள், அதுதான் அந்த ஸ்கெட்சு. லைட்டாக நம்ம ஹேரை அப்படியே லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க. அது உங்களுக்கு தெரியும், நமக்கு அந்த ஹேரோட லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நமக்கு நம்ம ஹேரில் கேப் இருக்க மாதிரி தெரியல, இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அதான் மேலே ரைட் கிளிக் கொடுத்தாலே வந்துடும், ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன், அது உள்ளே போய்ட்டு நம்ம ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதில் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிராப் பண்ணி நம்ம ஹேரை மட்டும் எடுத்துக்கணும் தனியாக. அதில் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது அது ரெக்கார்டிங் ஆப்ஷன் மட்டும் அது வரல, பிக்சார்ட்டில் அது வரல, அதனால் நான் இதை மட்டும் காமிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேரை மட்டும் லைட்டாக அந்த இடத்துல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இரேஸ் பண்ணிக்கோங்க. சைடில் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் இரேஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹேரோட அது மெர்ஜ் ஆகிடும். அது மாதிரி நம்ம ஹேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு தெரியும். பாருங்கள், லைட்டாக கீழே அந்த மேலெல்லாம் அப்படியே இந்த பாக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஹேரோட அது மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் அப்புறம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ இப்படி தான் இருக்குங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் தான் வச்சுருக்கேன் நான். அதை நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கிராப் பண்ணணும். அந்த கிராப் ஆப்ஷன் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன், பட் அதை காட்ட மாட்டுது. நமக்கு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி காட்டுது. அதனால் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஃபேஸ் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கிராப்பை யூஸ் பண்ணி நீங்கள் நம்மளோட பாடி ஃபுல்லாக இருக்குல்ல, நம்ம ஹேர்லேருந்து நம்ம பாடியிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணுறேங்க. அது கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சேவ்னு அந்த டிக் பட்டன் கொடுத்தாலே அது சேவ் ஆகி நம்மளோட பிக்சரை கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக இந்த மாதிரி நம்ம பிக்சர் சேவ் ஆகிடும்.
அந்த பிக்சர் வந்து சேவ் ஆன அப்புறம் வந்து நான் உங்களுக்காக ரெக்கார்ட் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக வேறு மொபைலில் வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் காட்டுறேன் பாருங்கள். சேவ் ஆனது அப்புறம் வந்து அந்த சேவ் ஆன பிக்சரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஃபேஸை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணும், கொஞ்சம் கிளாரிட்டியாக பண்ணுறதுக்காக அதை எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். கீழே வந்து ரீடச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஃபேஸ் ஃபிக்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்மளை அந்த டாட்ஸு அந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்குது வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து எங்கெங்கே இருக்கோ அங்கங்கெல்லாம் அப்படியே ஸ்மூத் பண்ணி தடவிட்டே வந்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் தெரியுதா, நம்ம ஸ்கின் அப்படியே சேஞ்ச் ஆகிறது வந்து அப்படியே உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த கண்ணில் அந்த எங்கெங்கெல்லாம் நம்ம டாட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கிளியர் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபிக்ஸ் ஆகும். ஃபேஸ் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். தோல் பாருங்கள். அதை பண்ணி முடித்த உடனே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் நார்மலாக நீங்கள் வெளியே வந்துட்டு எடிட் அண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து இந்த ஆயில் பெயிண்ட்டோட பேக்ரவுண்டை வந்து நீங்கள் க்ரோமில் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக க்ரோமில் போட்டாலே ஆயில் பெயிண்ட்டோட பேக்ரவுண்ட்ஸ் ஒன்று வந்துடும். அதை ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆடில் போய்ட்டு நம்மளோட பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பாருங்கள் உங்களுக்கே தெரியுதா. அதை ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரஷ் இருக்கும், நம்மளோட இரேஸ் ப்ரஷ் எடுத்து லைட்டாக இந்த கார்னர்லாம் அப்படியே கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே ஹேரில் வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹேரில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்மளோட பிக்சரை வந்து டிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு டீன்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். அதாவது நம்ம டெக்ஸ்சர்ஸ், நம்மளோட நேம் ஏதாச்சும் போகணுன்னா அது போட்டுக்கலாம். நான் வந்து யாரிஸ் கிரியேஷன் சும்மா என்னோடய சேனலோட பேரை போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். கிளிக் கொடுத்து நீங்கள் ஃபோட்டோஸில் எங்கேயாச்சும் பக்கத்தில் எங்கேயாச்சும் வைக்கணுன்னா நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க. இந்த 2 ஆப்பை வச்சு இவ்வளோ ஒர்க் பண்ணாலே ஆயில் பெயிண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும். அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ.